ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக கமெண்ட்டுக்கெல்லாம் சரியாக ரிப்ளை பண்ண முடியறதில்ல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னோட மொபைல் கீபேட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் நான் மொபைலில் தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்டை பார்க்குறதுல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமே ஆகுது. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ட்ராமா என்ன மாதிரி ட்ராமா ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, எப்படியாவது ஹீரோயின் வந்து ஹீரோவை இல்லை அவங்க புருஷங்காரனை பழி வாங்குற மாதிரி ஒரு ட்ராமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 7 நாள்ல கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு அவளோட லவ்வரை மொத்தமும் மறக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்கிறான்னா, இதை பாருடி, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இப்போ தான் நாங்கள் இந்த ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம். நீ இப்போ மட்டும் இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்ட அப்படின்னா 7 நாளுக்குள்ளே வா. 7 நாளுக்குள்ளே உனக்கு அந்த மெமரி வேணும்னா திரும்பவும் என்னால் உனக்கு அந்த மெமரியை கொடுக்க முடியும். பட் நீ 7 நாள் தாமதம் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட பழைய மெமரியை திரும்பவும் கொண்டு வரவே முடியாது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது, நான் அந்த மெமரி எல்லாமே வந்து அப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமான மெமரின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் கிடையாது. இதுக்கப்புறம் நான் அந்த மெமரிஸை யோசித்துட்டு இருந்தேன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் கதை ஃப்ளாஷ்பேக்கு போது இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இவன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். 5 வருஷமாக இவங்க 2 பேருமே வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க, லிவிங்லேயுமே இருக்காங்க. சடனாக திடுதுப்புன்னு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான். இவ என்னோட எக்ஸ், உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவளை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். இவ அப்ராடுக்கு போயிட்டா என்னை பிரேக்கப் பண்ணிட்டு. பட் இப்போ அவள் திரும்பி வரும்போது அவளுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். இது கேட்ட உடனே ஹீரோயின் சரி ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அக்கா தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு கேன்சர் இருக்குது, நான் கூடிய சீக்கிரமே செத்து போக போகிறேன். ஆனால் நான் வேறு யார்கிட்டையும் என்னோட ஆசையை சொல்ல முடியாது. அதனால தான் நான் உங்கள் 2 பேர்கிட்ட சொல்கிறேன். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த ஸ்டேஜில் அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கணும்னு ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களோட லவ்வரை எனக்கு ஒரு ஃபேக்காக கல்யாணம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான் திருன்னு. பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ என்னோட மனசு உங்களுக்கு தானே புரியும், உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினுக்கு இதில் கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஏன்னா ஹீரோயின் வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறா. என்னதான் உன்னோட எக்ஸுக்கு வந்து கேன்சராக இருந்தாலும் நீ என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணு, அதுக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னே பேசாத, நடிக்கிறவங்கலாம் ஃபேக்காக வந்துட்டு கல்யாணம் தான் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க மூவியில், நான் ஒரு ஃபேக்காக என்னோட எக்ஸுக்காக பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்னோட ஃபீலிங்ஸுக்கு நீ என்னடா மரியாதை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இப்போ நம்ம என்ன செஞ்சுரியில் இருக்கோம், இன்னமும் நீ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது, நம்ம 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் வாழ போகிறோம். ஆனால் இவளுக்காக இவ சாக போகிறா, இவ ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஃபேக்காக கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாதா? எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கூட இல்லையா? என்னதான் அவள் என்னோட எக்ஸாக இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அவள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவளுக்காக இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டேயே கத்துறான். அந்த நிமிஷம் ஹீரோயின் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இவனை நம்ம மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் அவனுக்கு அவனோட எக்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க, அதாவது ப்ரெசென்ட்டில். இந்த மெமரிஸ் கூடயே என்னோட சந்தோஷமான மெமரிஸையும் நான் அழிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த சந்தோஷமான மெமரிஸை நான் நினச்சி பார்க்கும் போது கூட இப்படி ஒருத்தனையா லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னால் உயிர் வாழவே முடியாத அளவு எனக்கு வலி வரும். அதனால நான் எல்லாத்தையும் மறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் போய் அவளும் படுத்துடுறா. அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டை கொடுத்து, கரெக்டாக 7 நாள் தாண்டி, 7 நாளுக்குள்ளே நீ கொஞ்சம் வருத்தப்பட்ட அப்படின்னா கூட உடனே வந்துடு, நான் உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவேன். ஆனால் 7 நாள் நீ தாண்டின அப்படின்னா நீ இல்லை யார் நினச்சாலுமே வந்து உன்னோட மெமரிஸை எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கார்டையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அப்போ வந்து பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எங்கே வராத போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் வராமல் ஏன் போக போகிறேன், இன்னும் 7 நாளில் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்கிறா. ஆமாம்மா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு இவனும் சொல்கிறான்.
அப்போ ஹீரோயினோட கையில் வந்துட்டு ஒரு கவர் வச்சிருக்கா. அதில் தான் வந்துட்டு இவ பண்ண ப்ரொசீஜரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இது என்னது எனக்கு கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் 7 நாளில் தரேன், இப்போ இதை பற்றி கேட்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஓ, வெட்டிங் கிஃப்டா? வெட்டிங்க்கு சர்ப்ரைஸாக எதனா பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தா 7 நாளில் இவங்களோட கல்யாணமும் நடக்கிறதா இருந்தது இல்லையா, அதே நாளில் தான் வந்துட்டு அவன் அவனோட எக்ஸ் கூட ஃபேக் மேரேஜையும் இப்போ பண்ண போகிறான். அதனால அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஓ கிஃப்ட் தான் போல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். எனக்கு நல்லாவே புரியுது பண்ணுற விஷயம் வந்து உன்னை ரொம்ப வேதனைப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவ, ஏன்னா நம்மளோட லவ் அந்த மாதிரியான லவ் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு சகாலத்தையே உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். என்னடா நீ இவளை எங்க கூட்டிட்டு வர அப்படின்னு சொன்னா, 7 நாள்ல கல்யாணம் வரைக்கும் அவ எதுக்கு தனியா இருக்கணும், அதனாலதான் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னவா இருந்தாலும் 7 நாள்ல எல்லாமே முடிய போகுது, என்ன எழுவியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் சும்மா இருந்தாலும் சண்டால பாவி, இவ சும்மா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி, இந்த பெட்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த பெட்ரூம் என்ன பெட்ரூம்னா, நம்ம ஹீரோயினும் அவளோட லவ்வரும் தங்கியிருக்க பெட்ரூம். அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு என்னதான் இருந்தாலும் கோவம் வருமா வராதா? அந்த பெட்ரூம் நீ எப்படி கேட்ப, அந்த பெட்ரூம்ல நாங்க 2 பேரும் தங்கி இருந்தோம், நீ எப்படி கேட்ப அப்படின்னு சொல்லும் போது, அக்கா என்னக்கா நீங்க பேஷண்ட் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்துட்டு, ஓ அந்த அளவு பண்றியா, இந்த வீட்டுல உனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்குறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, வேகமா போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, அவ என்ன நிலைமையில இருக்கா அவகிட்ட போயிட்டு பெட்ரூம்காக எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா, ஒரு 7 நாளுக்கு கெஸ்ட் ரூம்ல ரெடி பண்ணிட்டு அங்க தங்கிக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஐயோ வேண்டாம் பாவம், அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க எனக்காக எவ்வளவு விஷயம் செய்யறாங்க, அவங்கள பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ கவலைப்படாம இரு, உனக்காக அவ என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஓகே சொன்னாலா சொல்லலையா அதெல்லாம் அவனுக்கு கஷ்டம் இல்லை, நேராக பெட்ரூம்க்கே கூட்டிட்டு போயிடறான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினோட மேக்கப் ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியானதாக இருக்குமோ, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டும் என்னவோ அவன் போட்டுட்டு இருக்கா மாதிரி, நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோமா, எத்தனை லேயர் வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள, நம்ம என்னதான் இப்போ கோவப்பட்டாலுமே எல்லாமே 7 நாளில் முடிய போகுது, இதுக்கு மேலே நம்ம எதுவும் கோவப்பட வேண்டாம், இந்த நெஞ்சு வலி எல்லாமே வந்து இன்னொரு 7 நாளுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் தப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொட்டிக் தான் வச்சிருக்கா. அதுக்கு உடனே இவ என்ன சொல்றா அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு நம்ம போய் நமக்கான வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்ப்போமா அக்காவோட கடையில அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே காதில் விழாத மாதிரி அங்கே இருந்து போறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அவ உன்கிட்ட இதை கேட்டுட்டு இருக்கா, நீ பாட்டு காதிலே விழாத மாதிரி போற, உன்னோட கடையில அவளுக்கு வெட்டிங் ட்ரெஸ் பார்க்கணுமா, நாளைக்கு போகலாம், நீயும் அவ கூட வந்துதான் ஆகணும், அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு, டே இதுக்கு மேலே என்னை வந்து கஷ்டப்படுத்துறதுனால முடியவே முடியாதாடா, அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்பவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. இது ஹீரோயினோட ஷாப் அப்படின்றதுனால அங்கே இருக்க வேலைக்கார பசங்க எல்லாமே பேசிக்கிறாங்க, ரொம்ப பாவப்படுறாங்க ஹீரோயின் மேலே. சரி இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி, அப்போ அங்கே டிஸ்பிளேல இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாளா. ஆனால் ஹீரோயின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. அது மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு உடனே வாழ்வே மையம் கமல் மாதிரி லொக்குன்னு இரும்ப ஆரம்பிச்சிடுறா. உடனே இவனுக்கு தான் அப்படியே பதறிடுமே, நீ கவலைப்படாதட்டாலும் என்னவா இருந்தாலும் சரி அந்த ட்ரெஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்றா. எதுக்காக இவ்வளோ செல்ஃபிஷாக சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்தையே சொல்கிறா. இவங்க அம்மா வந்துட்டு உடம்பு முடியாமல் இறந்து போயிருக்காங்க, ஆனால் அந்த உடம்பு முடியாமல் இருந்த அப்பயும் இவளுக்காக கையிலேயே பின்னி அந்த ட்ரெஸ்ஸை செஞ்சுருக்காங்க. அவளுக்கு அது ரொம்ப முக்கியமான ட்ரெஸ்ஸு, இருந்தாலும் இவ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தான் அந்த ட்ரெஸ்ஸை கேட்குறா. எங்கள் அம்மா என்னோட கல்யாணத்துக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ கூட அந்த கையிலேயே பின்னி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. அந்த ட்ரெஸ்ஸை என்ன ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது என்னோட சைஸ், இவளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கட் பண்ணி தச்சா இவ சைஸ்க்கு ஆயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, சிசர் எடுத்து அங்கங்க கட் பண்ணி விட்டுறான். இப்போதைக்கு கட் பண்ணி நீ இவ சைஸுக்கு தச்சு தானே ஆகணும், இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவ்வளோதான் உடஞ்சி போயிடுறா.
ஹீரோயின் பயங்கரமா கதறி கதறி அழறா, தயவு செஞ்சு எங்க அம்மா செஞ்ச ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க, அதுல அவங்களே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா இவன் என்ன பண்ணானா, எடுத்துட்டு போயிட்டு இவளோட சைஸுக்கு அதை தைங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிடுறான். ஆனா சக்காலத்திக்காரி வந்து உட்காந்து பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் எனக்கானதை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா பாவம் சாகுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுமே வந்து உன்னோட கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் செஞ்ச ட்ரெஸ்ஸையாவது நீ போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி இவளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அதை தான் ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. அதோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவ என்ன சொல்றா, அடுத்து என்ன வேணும்னு கேக்குறானா, பீச்சுக்கு போயிட்டு நம்மளோட வெட்டிங் ஷூட் போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. அப்பதான் ஹீரோயின் வந்து பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறா. இவங்களுக்கு கல்யாணம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இவ கன்சீவ் ஆன உடனே இவன் காசு இல்ல, இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஹீரோயினை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பீச்ல போட்டோ ஷூட் பண்ணணும், வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பா. கண்டிப்பா நான் உனக்காக அதை செய்வேன், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன், நான் உனக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். ஆனா அதுவே இப்ப வெட்டிங் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பீச்ல போய் போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ அதெல்லாம் உண்மையா இருக்கா மாதிரி இருக்காது, எல்லாமே நடிப்புக்காக தான் இருக்கும் போட்டோ ஷூட்லாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா. இருந்தாலுமே ஓகே ஓகே சரி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப தலைவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பா உனக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி, அப்பதானே ரொம்ப நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அக்கா நீங்களும் எனக்கு வந்துட்டு நாளைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அங்க மேக்கப்லாம் வந்து பண்றதுக்கு டச்சப்லாம் யாருமே இல்லை, நீங்க தான் எனக்கு பண்ணி விடணும் அப்படின்னு சொல்றா. என் தலை விதி வந்து தொலைறண்டி, இன்னும் ஒரு 5-6 நாள் தான், அதுக்கப்புறம் நீங்களும் இல்லை நானும் யார் நினைச்சாலுமே வந்து இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, இதுல என்ன இருக்கு, அவ தாராளமா வந்து இதெல்லாம் பண்ணுவா நமக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் கூட போய் நின்றுகிட்டு இருக்கா. இவங்க வெட்டிங் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிஸ் பண்ற மாதிரி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. ஆனா அவனுக்கே அது வந்து கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. இல்ல இல்ல வேண்டாம், இதே மாதிரியே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றா. அப்பவும் இவ விட மாட்டா. இதுல என்ன இருக்கு, காலேஜ்ல நீலாம் என்னை எத்தனை வாட்டி கிஸ் பண்ணிருக்க, நம்ம எங்கெல்லாம் கிஸ் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு போட்டோ தானே அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்க்கும் போதே கடுப்பா இருக்கு. அப்போ வந்து போட்டோகிராஃபர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சும்மா அப்படி தலையை மட்டும் அசைங்க, நான் வந்து அதை சீட் பண்ணி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே சக்காலத்து என்ன சொல்றான்னா, அக்கா இதுல என்ன இருக்கு, ஒரு வெட்டிங் நடக்குது அப்படின்னா போட்டோ ஷூட் முக்கியம், போட்டோ ஷூட்ல கிஸ்ஸிங் போட்டோ ஷூட் இல்லாம எப்படி, நீங்களே சொல்லுங்க, அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குற. ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 5 நாள் தாண்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா, வேண்டாம் சீட் பண்ணியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அதையே ஹீரோயினால பார்க்க முடியாம திரும்பிக்கிறா. ஆனா இவ வேணும்னே என்ன பண்றா அப்படின்னா, அவனை இழுத்து பொறிச்சு கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கே செம்ம ஷாக் ஆயிடுது, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல இல்லாம அங்க இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கா. இவன் கிட்ட உடனே அந்த கையில வச்சிருந்த பூவை கொடுத்துட்டு இவன் தேடிக்கிட்டே வேக வேகமா ஓடுறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இன்னமும் அவ பின்னாடியே இவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ ஆத்திரப்பட்டுட்டு இருக்கா. தேடி போயிடுறான். போயிட்டு ஹீரோயின் கிட்ட, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத, நான் எதுவுமே வந்து வேணும்னு பண்ணவே இல்லை, அவதான் விளையாட்டா இதை மாதிரி பண்ணிட்டா அப்படின்னும் போது, ஓ விளையாட்டா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளேயே சிரிப்பு வந்தது. அப்பவும் இவன் என்ன சொல்றானா, இன்னும் கொஞ்ச நாள் தயவு செஞ்சு வந்துட்டு நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இன்னும் வந்துட்டு கல்யாண நாள் அன்னைக்கு வரைக்கும் தான், அந்த கல்யாண நாள் முடிஞ்சிடுச்சுன்னா அவ வேலையை பார்த்துக்கிட்டு போறான், நம்மளோட லைஃப்பை பார்க்க போறோம், அவ்வளவுதான், தயவு செஞ்சு 5 நாள் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னும் 5 நாள் இல்லடா பண்ணாடா, இன்னும் 4 நாள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய வெட்டிங் ஹாலை புக் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அங்க 1 இயர்க்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டேட் கிடைக்குமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா இன்னும் 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஹீரோயினுக்கு இது விஷயம் எல்லாமே முதல்லயே தெரியும். இவ அப்படியே உடனே சீனை போடுறா. ஐயோ இந்த இடத்துல என்னோட கல்யாணம் நடக்கணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அப்போ உடனே புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஹீரோயினுக்கும் இவனுக்கும் அதே டேட்ல இந்த இடத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ இவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு வந்துட்டு நம்மளோட கல்யாணம் அன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த டேட்டை வந்து இவளுக்காக கூடு, தயவு செஞ்சு கூடு, இவ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம எல்லாரையும் விட்டு போக போறா, இதை கூட அவளுக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏன்னா இன்னும் 3 நாளோ இல்லை 4 நாளோ எல்லாமே முடிய போகுது, நீ என்ன
ஏதோ பண்ணிக்கோடா அப்படின்னு தோணுது. ஹனி எனக்கு நல்லாவே புரியுது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல. ஒருத்தவங்க உயிருக்கே போராடுறாங்கன்றப்போ அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுன்றது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மேல கொஞ்சம் பாசமாவும் இறக்கமாவும் பேசும்போது உடனே இவ என்ன சொல்றா சக்காலத்தினா, ஐயோ எனக்காக நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க, உங்களோட கல்யாணத்தையே இங்க வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாயே மாயம்னு இரும்ப ஆரம்பிச்சிடறா. இல்ல இல்ல அவ புரிஞ்சுப்பா, நம்ம என்ன சொன்னாலும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவன் கன்ஃபார்ம் கமலஹாசனே தான். அவ்வளவுதான், அவ கையில ரத்தத்தை பார்த்த உடனே அவன் பொங்கி எழுந்துடுறான். என்னால இந்த டிராமாவெல்லாம் பார்த்துக்கிட்டு பின்னாடி நின்று வயலின்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சோகமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசால்ட்டா அங்கிருந்து சிரிச்சபடியே போயிடுறா. இவன் மனசுல ரொம்ப ஃபீல் பண்றான் ஹீரோயினுக்காக. என்னதான் இருந்தாலும் அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், அவ வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவ வந்துட்டு இன்னும் வயசு ஆகல, மற்றபடி அவ சாகவும் போறதில்ல, அவளுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்கு, அவ இந்த வருஷம் புக் பண்ணி அடுத்த வருஷம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா என்னால அது முடியாதுல்ல அப்படின்னு சோகமா பேச ஆரம்பிச்சிடறா. உடனே அவ்வளவுதான் அவன் ஐயோ ஆமா கரெக்ட் தான், நீ ஃபீல் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அந்த இடத்துல ரிஹர்சல் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிஹர்சல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு செம்ம வயிற்றுச்சலா இருக்கு. அதுவும் அவங்க அம்மா செஞ்ச கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவன் நின்றுகிட்டு இருக்கா இவனோட பக்கத்துல. ஃபர்ஸ்ட் இவன் என்ன பிளான் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஃபேக் மேரேஜ் தானே, இவங்க வரையிலையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பான். இப்போ இவன் என்ன சீனை போடுறா அப்படின்னா, என்னதான் நம்ம ஃபேக் மேரேஜாவே பண்ணாலுமே ஹால்ல கூட்டமே இல்லாம நம்ம வரைக்கும் நின்று மேரேஜ் பண்ணிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா இந்த டேட்ல தானே உங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அதனால அந்த கெஸ்ட் எல்லாம் எல்லாருமே அப்படியே வரட்டும், கல்யாணத்தை கேன்சல் பண்ண வேண்டாம், நம்ம 2 பேரும் அந்த டைம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கே இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுல என்ன இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தானே, இது ஃபேக் மேரேஜ்னு அவங்க கிட்டே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடுது. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வருவாங்க, அவங்க எதிர்க்க நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருப்ப, அப்போ அது எனக்கு எவ்வளோ அசிங்கமாகவும் எவ்வளோ மனசு கஷ்டமாகவும் இருக்குன்னு கொஞ்சம் கூட நீ யோசித்து பார்க்கல அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ என்ன பண்ண சொல்கிற, அவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசை நீ ஒரு நிமிஷமும் சுக்கல் நூறாக உடச்சிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே நீ தான் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் போயிடுறா. அன்னைக்கு நைட்டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தூங்க போனவன மெசேஜ் பண்ணி ரூமுக்கு கூப்பிடுறா. என்ன ஆச்சு, உனக்கு எதனா உடம்பு முடியலையா, மாத்திரை எதனா எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் தான் புரியுது மாத்திரை எல்லாம் வேணாம், இவ ஒரு மார்க்கமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே ஷாக் ஆயிடுது. என்ன நீ எதுக்காக இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். இந்த விக் எனக்கு நல்லா இருக்கா, இந்த விக் இப்பதான் நான் புதுசா ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்றா. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு அப்படின்னு சொல்றான். ஒரு பொண்ணுக்கு லைஃப்ல என்ன முக்கியம்னு உனக்கு தெரியுமா, அவளை ஒரு பையன் பார்த்து அவ மனசுக்கு பிடிச்ச பையன் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவ கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படணும், அதுதான் ஒரு பொண்ணுக்கு தேவை, அது நானும் ஆசைப்படுறேன், என்னோட கடைசி விஷயம் இது இருக்கக்கூடாதா, அதை நீ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு செமையா ஷாக் ஆயிடுது. அடியே இதெல்லாம் விஷ்லிஸ்ட்ல முதல்ல இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ப்ளீஸ் எனக்காக நீ இதை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஷட்டரை மூடிக்கிட்டு தூங்குடி அப்படின்னு சொல்றான். அவன் சும்மா இருந்தாலும் சண்டால பாவி, இவ சும்மா இருக்க மாட்டாங்கிற மாதிரி வேணும்னே இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செத்து போயிட போறேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழதானே போறீங்க, எதுக்காக அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி நினைக்கிற, இதை எனக்கு ஃபேவர் பண்ற மாதிரி நினைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு இடி மின்னல்னா பயம் போல, அதனால இவன் என்ன சொல்றானா, இடி மின்னல்லாம் இருக்கு, அவ ரொம்ப பயப்படுவா, நான் அங்க போய் ஆகணும், நீ தூங்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை சின்ன வயசுல இவங்க அப்பா இருட்டு ரூம்ல போட்டு இடி மின்னல் இருக்கிற அன்னைக்கு பூட்டிட்டார் போல, அதுல இருந்து இவளுக்கு இடி மின்னல்னா பயங்கர பயம். அதனால இவனை தேடிக்கிட்டே வரா, எங்க போயிட்ட நீன்னு. இங்க பார்த்தா இவளோட ரூம்ல 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இவன் நல்லாவே பாக்குறா, ஹீரோயின் இதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் இன்னும் சுவாரஸ்யமா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாளா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சொன்னவே வருது, தயவு செஞ்சு என்னை இதெல்லாம் கம்பல் பண்ணாத, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். என்னவா இருந்தாலும் இதெல்லாம் அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தும், பயங்கரமாக தனியாக உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. கல்யாண நாளும் வந்துடுது. அந்த டைமுக்கு ஹீரோயின் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க ரூமுக்கு போறா. அங்கே பார்த்தா அவள் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா.
இவளுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் எதுக்காக பிரேக்கப் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேக்கப் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பான். அதோட 5-6 வருஷத்துக்கு ஒரு கான்டாக்ட்லையுமே இல்லை இவன் வந்துட்டு இப்போ நல்ல வேலையிலையும் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப காசோட பணமாக வசதியாக இருக்கிறான்னு ஒன்று எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இது எல்லாமே இவ பொய்யா ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை யார்கிட்டயோ அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் நினச்சே பார்க்கல இவன் வந்து இவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு சொல்லிட்டு. இவன் முட்டாளாவே இன்னமும் என் கூட வழிஞ்சிக்கிட்டு என்னையே அவன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவனோட ஆளை விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாளா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு கொலை வெறியா உள்ளே போகிறா. அதே நேரத்துக்கு பார்த்தா அவள் வேற தம்மு வேற அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏமா கேன்சர் பேஷண்ட்டு இப்படிதான் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது அதான் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் எதுக்காக கேட்குற? ஆமாம் எனக்கு கேன்சர் எல்லாம் கிடையாது, நான் போய் தான் சொல்கிறேன். அவன் அதுக்கும் ஏமாறுறான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு திமிரா பேசுகிறா. நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவ திடுதுப்புன்னு அவளே கீழே விழுந்து ஐயோ வலிக்குது அப்படின்னு கதறா. என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கும் போதுதான் தெரியுது. பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே உள்ள வரோம். ஹீரோயின் அப்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி இவனுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றா. இவ சொல்ற எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றா. இது பார், நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் நடந்துப்ப அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லாமல் அவளும் வந்து உட்காந்துட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறா அப்படின்னா இவங்க காலேஜ் படிக்கிறப்போ வந்து எடுத்த ஃபோட்டோஸ், இவங்க கிஸ் பண்ணுறப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் போட்டு விட்டுடுறா. இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஹீரோயினும் பார்க்குறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பாய் ஃப்ரெண்டே ஃபீல் பண்ணுறான், எதுக்காக நீ இதெல்லாம் எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னதான் நம்ம மேரேஜ் ஃபேக்காக இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்னைக்குன்னா இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த வீடியோஸை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு வழியாக ரிங்கும் போட்டுறான். அந்த சக்காலத்தை கூட அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுது. ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து கிளம்பி போகிறா. அப்போதான் ஒரு ட்விஸ்ட். இவன் என்ன சொல்கிறான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா, எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது எல்லாமே ஃபேக்கு, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனால் இப்போதான் உண்மையான கல்யாணமே ஸ்டார்ட் ஆக போகுது உங்களோட பிளெஸிங்கோட அப்படின்னு சொல்றான். அப்போ இவனும் ஹீரோயினும் லைஃப்பில் என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவுக்கெல்லாம் வந்து இவனோட கஷ்டத்தில் ஹீரோயின் கூடவே இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்காக அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தைய கூட வந்து அழிச்சா. இது எல்லாமே வந்து அவள் எனக்காக தான் பண்ணா. அவள் மாதிரி ஒருத்தி இன்னொருத்தி எந்த ஒரு ஜென்மம் நான் எடுத்தாலும் லைஃப்பில் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியில் போகலான்னு பார்க்குறா. அவளுக்கு எல்லாமே மறந்துடுச்சு. இங்கே எதுக்காக நம்ம இருக்கோம், எதுக்கு நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறா. நான் உயிர் வாழறதுக்கே நீ தான் காரணம். நான் தரையில் படுத்து தூங்கும் போது நீயும் என் கூட தரையில் படுத்து தூங்குன. என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு முட்டி போடுறானா. இவன் யாருன்னே இவளுக்கு தெரியல. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, நீங்கள் திடீர்னு இப்படி வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுறது, நான் எதுக்காக இந்த கல்யாணத்தில் இருக்கேன், இந்த கல்யாணம் யாரோட கல்யாணம் எதுவுமே வந்துட்டு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்கிறா. பொய் சொல்லாத, நடிக்காத அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வர. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா இவ வந்துட்டு இவளோட வாழ்க்கையிலேயே யாரை பயங்கரமா லவ் பண்றாளோ அவங்கள மட்டும் மறக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவ கேட்டிருப்பா. அதை தான் அவங்களும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதனால மற்ற எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு, பாய் ஃப்ரெண்டை தவிர. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பதான் ஃப்ரெண்டுமே அவ வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணா இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அவன் கரெக்டா ஓபன் பண்ணி பார்க்கலான்னு போறான். அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து சக்காலத்தி சும்மா இருப்பாளா, ஐயோ எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு விழ போறா. இவன் அதை கூட ஒழுங்கா பார்க்காம அங்கேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவ்வளவுதான். ஃப்ரெண்டுக்காரிக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா, இன்னும் நீ ஃபீல் பண்ணுவடா அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்ப ஃப்ரெண்டு உடனே என்ன சொல்றேன்னா, வா வா ஜாலியா கிளப்பிங் பண்ணலாம், பையனுங்க கூட போய் கூத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறா. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா போறா. இவன் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கான். அவர் நம்மள யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டாலே, கோவப்பட்டு இருந்தா கத்திருப்பா, திட்டிருப்பா, சண்டை போட்டிருப்பா, ஆனா நீ யாருன்னு கேட்டுட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேர்ல போய் அவகிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பும் போது கரெக்டா இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, தயவு செஞ்சு என் கூடயே இரு அப்படின்னு கேட்குறா. ஆனா இப்ப இவன் என்ன சொல்றானா, உனக்காக நான் நிறைய செஞ்சுட்டேன், ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையே போக போற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலயும் உன் கூட என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு உதறி தள்ளிட்டு போறான். இதை நீ முதல்லயே பண்ணிருக்கணும்டா பைத்தியக்காரா.
வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஹீரோயின் இல்லை. ஹீரோயின் இல்லாதது மட்டும் இல்லாமல் அவளோட ஃபோட்டோவில் இருந்து இவங்க எடுத்த ஃபோட்டோஸ் ஆல்பமில் இருந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு போயிட்டா. அதாவது அவளோட பழைய ஞாபகங்கள் எதுவுமே இவனுக்குமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக எதுவுமே வைக்காம அவளோட டூத் ப்ரஷை கூட எடுத்து எங்கேயும் எரிச்சிட்டாலோ ஏதோ பண்ணிட்டா. இவன் இப்போதான் வந்து தேடுறான். ஹீரோயினோட ஒரே ஒரு டைரி மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அம்மாவோட வெட்டிங் ட்ரெஸ் செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, அது போனதுல தான் அவ ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து இவன் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றான். எங்க ஹீரோயின் வந்துட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. கிளப்ல குடியும் கொடுத்தனமா இருக்கா. அப்ப அங்க இருக்க ஒரு பையன் என்ன சொல்றான்னா, உன்னோட ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. என்னது ஹஸ்பண்டா? எனக்கு எந்த ஹஸ்பண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இவ போதையில கட் பண்றதுக்கு அட்டன் பண்ணி விட்டுறா. அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் வேறு செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப கிளிகிளியாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்தியா இங்கே ஆப்ஸை தொட்டுப்பாரு, அங்கே ஆப்ஸை தொட்டுப்பாருன்னு சொல்லி மாறி மாறி இந்த பையனுங்க ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக கடலை போட்டுட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்கான். அங்கே கதறிட்டு இருக்கான். அங்கே என்ன நடக்குது, நீ எங்கே இருக்க, யார் கூட இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் ஃபோனில். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு, நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், கிளப்ல இருக்கோம், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வச்சிடுறா. அதோட நைட்டு வெளியில் ஹீரோயின் யார் கூடயோ வரா. நைட்டு நீ என் கூட தான் தங்கணும் ஓகேயா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டா இவன் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். டே தள்ளி போட மரியாதையா, அவ என்னோட ஆளு, அவ பக்கத்துல நீ வந்த என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு மூஞ்சிலே பக்குன்னு குத்தி விட்டுறான். அடே நீ யாரா? அவன் தாண்டா ஏன் ஆளு, நீ எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிறேன்னு பலார்னு கன்னத்திலே விடுறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, என்ன அடி, என்னை என்ன வேணாலும் பண்ணு, எது வேணாலும் பண்ணு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா நீ என்னை விட்டு மட்டும் போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஏன் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஆமா உண்மைதான், நான் கொஞ்சம் பைத்தியம் தான், நீ என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்கோ, கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தோல்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுதான் அவனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியுது. அவளை தானே கீழே வேவா இவ அடிச்சுட்டான்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணிருப்பா இல்லையா, அதை எல்லாத்தையும் இவன் இப்பதான் பாக்குறான், இப்பதான் தெரிஞ்சுக்கிறான். ஆனா அங்க இருந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு போனதுக்கு அப்புறமும் ஹீரோயின் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவ சிரிச்சுக்கிட்டே போயிருப்பா. அதை எல்லாத்தையும் இவன் இப்பதான் பாக்குறான். இப்பதான் பார்த்து அவன் புரிஞ்சுக்கிறான். ஐயோ நான் வந்து உன்னை இவ்வளவு அளவு கஷ்டப்படுத்திட்டேன் இவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. இப்பதான் வீட்டுல காட்டுவாங்க. வீட்டுல பார்த்தா இவ உட்காந்துக்கிட்டு ஜாலியா யார்கிட்டயோ கதை பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வேலை இல்ல, ஒண்ணும் இல்ல, காசும் இல்ல, எதுவும் இல்லைன்னு தான் விட்டுட்டு போயிருப்பா. ஆனா இப்ப எல்லாமே வந்துருச்சு இல்லையா, அதனாலதான் நான் வந்துட்டேன். இதுக்கு மேலயும் அவ எதுக்கு இவன் கூட இருக்கணும்? என்னதான் அவளாலதான் இவனுக்கு எல்லாமே கிடைச்சதுனாலும் இவளை நான் துரத்திட்டேன்னா இது மொத்தத்துக்கும் நான் தான் முதலாளி ஆயிடுவேன். இவன் எப்பயும் போல என் காலை நக்கிட்டு இருக்க நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாள. அது எல்லாத்தையும் இவன் கேட்டுறான். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நான் வந்துட்டு உன்னோட காலை நக்கிக்கிட்டு இருக்க நாயா அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பயும் சாப்பிடுற மருந்தை எடுக்கிறான். அது மொத்தத்தையும் அப்படியே ஓபன் பண்ணி அவளோட வாயில கொட்டுறான். நல்லா சாப்பிட்டு இப்பவே உனக்கு உடம்பு எல்லாம் குணமாயிடும் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறா. நல்லாவே எனக்கு தெரியும் இது வெறும் சக்கரை மாத்திரை தானே, அதை வச்சுதானே என்னை இப்ப ஏமாத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறான். இவ விக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா இல்லையா, அதெல்லாம் கூட போய்தான். அவளோட ஒரிஜினல் முடிவு நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே இவன் இன்னும் கடுப்பாயிடுறான். எவ்வளவு பொய்க்கு மேல போய் சொன்னேன் என்கிட்ட. நான் உன் மேல உண்மையாவே பாவப்பட்டேன். எனக்கு உன் மேல காதல் வந்ததே கிடையாது. எப்ப என்னை விட்டுட்டு போனியோ எனக்கு உன் மேல காதலே கிடையாது. ஆனா உன் மேல இறக்கப்பட்டேன். அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்த வச்ச என்ன அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிடா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உண்மையாவே உன்னை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு கெஞ்சுறா. பலாம எனக்கு அண்ணத்திலே கேட்கிறான். உனக்கு வெக்கமாவே இல்லையா இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி என்ன அவளையும் பிரிச்சுட்டியே அப்படின்னு கேக்குறானா. அடே அவளை கஷ்டப்படுத்தினது நான் கிடையாதுடா, நீதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ யாரோ மூணாவது ஒருத்தி. ஆனா நீ அவளை காதலிச்ச, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளை நீ தாண்டா கஷ்டப்படுத்தின. அவளை கொஞ்சம் கூட ஈடு இறக்கமே இல்லாம கஷ்டப்படுத்தினது நீ. இப்ப எல்லா பழியும் ஏன் மேல போடாத. நான் பண்ற ஒரு விஷயமும் அவளை கஷ்டப்படுத்திருக்காது. அவ உயிருக்கு உயிரை காதலிச்ச நீ பண்ண பத்தியா, அதெல்லாம் தான் அவளை கஷ்டப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. அவனை பிடிச்ச ஒரே தள்ளுறான். அவன் போய் விழுந்துடுறான். ஏன்னா அவன் தான் இப்ப ரொம்ப வேதனையில இருக்கான் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல. இதுக்கு மேல அவன் எங்க நிலையா இருக்க முடியும்? இப்ப என்ன, என்னோட தேவை உனக்கு இல்ல அவ்வளவுதானே, எனக்கும் தேவை இல்லை இதுக்கு மேல போடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா.
இப்பதான் காலையில ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது பார்த்தா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்ப நைட்டு என்ன வலுக்கட்டாயமா இங்க தூக்கிட்டு வந்தது இல்லாம இப்படி தூங்குற புள்ள பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வரிச்சு வரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க வெக்கமா இல்ல அப்படின்னு கேக்குறா. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே என்ன கஷ்டப்படுத்தாது. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீ வந்துட்டு என்ன அடிச்சிடு இல்ல என்ன வேணாலும் திட்டிடு, எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீ யாருமே தெரியலன்னு சொல்ற பத்தியா, அந்த வார்த்தை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ சொல்றா, உண்மையாவே நீ யாருன்னு எனக்கு தெரியல, மேபி நான் உண்மையாவே மறந்துட்டேன்னா என்னன்னு கூட எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. இப்பதான் அவனுக்கு வந்து அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் ஞாபகமே வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்காம கூட போயிருப்பான் இல்லையா. நீ வெட்டிங் அன்னைக்கு இதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, அதுதான் இது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறான். அதுலதான் போட்டிருக்கு ஹீரோயின் அவளோட மெமரி எல்லாத்தையும் அழிச்சிட்டா அப்படின்னு. அதை பார்த்த உடனே இவனுக்கு பகீர்னு ஆயிடுது. அப்ப உண்மையாவே இவளுக்கு நம்மள ஞாபகம் இல்லையான்னு நேரா ஃப்ரெண்டு கிட்ட போய் சண்டை போடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ண, இதெல்லாம் வந்து சட்ட விரோதம் அப்படின்னும் போது அவ என்ன சொல்றானா, அவளே சைன் போட்டிருக்கா, அவளே வந்து சுயநினைவோட தான் இதை எல்லாத்தையும் பண்ணிருக்கா. நீ கஷ்டப்படுத்தினதுதான் அவளால தாங்கிக்க முடியல, அந்த வலியை அவளால தாங்கிக்கவே முடியல. அவ மறந்தா மட்டும்தான் நிம்மதியா இருப்பா, அதனாலதான் நீ இதை பண்ண. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, அவளுக்கு அதெல்லாம் ஞாபகமும் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் காலில் விழுந்து கதறான். வேணும்னா வந்துட்டு பழைய விஷயத்த எல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தி பாரு, அப்ப மேபி வந்துட்டு அவளுக்கு நினைவு வந்துச்சுன்னா வரலாம், எனக்கு அது கூட தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், அதோட நேரா வீட்டுக்கு போயிடுறான். போனதுல இருந்து ஹீரோயின் கவனிப்பு தான், பயங்கர கவனிப்பு. நீ வந்துட்டு எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீன் தலையெல்லாம் சாப்பிடுவ இல்லையா, அது எல்லாத்தையும் நான் வறுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நல்லாவே தெரியுது நீ என்ன லட்சணத்துல என் கூட வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன வயசுல இருந்து மீன் தலை பிடிக்கவே பிடிக்காது, ஒருவேளை உனக்கு பிடிச்சிருக்கும் போல, அதனால நான் போய் சொல்லிட்டு அதை தின்றுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா இவனுக்கு தான் மீன் தலை ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்தப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டி இது இப்ப எடுத்தோம் அது அப்ப எடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்கானா. அதை எல்லாமே பார்க்கும் போது இவன் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் ஹீரோயின் மட்டும்தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கா. இவனுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கான், அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இவன் காசு இல்லாம இருக்கப்போ இவளே வீடு வாங்கி இவனையும் கூட சேர்த்து ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் இவன் சொல்றானா. அப்ப ஹீரோயின் சிம்பிளா சொல்றா, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது நான் வந்துட்டு உன்னை ஊருக்கு ஊரா காதலிச்சிருக்கேன், ஆனா நீ உன்னோட எக்ஸ் வந்த உடனே அசால்ட்டா என்ன தூக்கி போட்டுட்டு, அதுதானே. ஏண்டா உன்ன மாதிரி வெக்கமே இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு எவனாவது வந்து கேட்பானோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு பதிலே இல்ல, அதனால அவன் அப்படியே கேவலப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிடுறான். அப்ப ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை கேட்க, என்னோட இடத்துல உன்னோட பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் அவனோட லவ்வர் கிட்ட அனுபவிக்கிறத நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? என் அப்பா அம்மா இருந்திருந்தா இந்நேரம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? உன்னை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது எல்லாமே எனக்கு புரியுது, நான் மன்னிக்கவே முடியாத அளவு கேவலமான தப்பு பண்ணிட்டேன், அதுவும் அவளுக்கிட்ட போய் இறக்கப்பட்டுட்டேன் பத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அடுத்த நேரம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து தச்சு கொடுத்தாங்க இல்லையா கல்யாண ட்ரெஸ், அதை சரி பண்ணி அவளோட சைஸுக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டா நம்மள மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கு நேரா போய் அந்த கடையிலேயே அந்த ட்ரெஸ்ஸை பத்தி கேட்கும் போது, அதை தான் நீங்க வேற ஒரு சைஸ்ல ஆக்கிட்டீங்களே, இப்போதைக்கு அது திரும்பவும் வந்து பழைய மாதிரி ஆக்குறதுக்கு யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் ரோடா கடை கடையா அலையிறான், இது எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது ரொம்ப பழைய காலத்து மெத்தடுங்க, கையிலேயே ஃபுல்லுமே பின்னி இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டம், இப்போ எங்களுக்கு டைமும் கிடையாது, அதை யாரும் பண்றதும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு கலையில மட்டும் நான் இதை பண்றதே இல்ல, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ரெடி பண்ணி எடுத்துட்டு நேரா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் அவன் போறான். ஆனா ஹீரோயின் தான் இப்ப கொஞ்சமும் அவன் சொல்றதை கேட்கிற ஐடியால கூட இல்ல இல்லையா. இப்ப இது எதுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த, இதை என்னோட கல்யாணத்துக்காக எங்க அம்மா எவ்வளவு ஆசையா பண்ணிருப்பாங்க, என்னோட கல்யாணத்துக்கு எடுத்தீங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதையும் கெடுத்தீங்க, இவ்வளவு பண்ணிட்டு இப்ப எதுக்காக நீ இதை ரெடி பண்ண அப்படின்னு கேக்குறா. நான் உன்கிட்ட இருந்து மன்னிப்பையும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன், தயவு செஞ்சு எனக்காக அதை மட்டும் பண்ணி என்னை மன்னிச்சிடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும் போது, ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு என் கூட நீ வரணும் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் இங்கதான் நீ போட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இங்க வந்துட்டு நீ நானும் வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்தோமா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு எங்க இருந்து அவன் பதில் சொல்ல முடியும்.
வந்தோம் எடுத்தோம் ஆனா வந்துட்டு நீயும் நானும் கிடையாது இந்த போட்டோல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவும் இல்ல வலிக்கவும் இல்ல இல்லையா? இது அடுத்தவங்களுக்கு தான் அந்த வலி அப்படின்றதுனால அந்த வலி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள நீ என்ன எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணிருக்க? இவ தானே எங்க போறா? நம்மளை விட்டா இவளுக்கு என்ன இருக்கு? இவளால ஒண்ணுமே நம்மளை விட்டுட்டு போய் பண்ண முடியாது. நம்ம இல்லைன்னா இவ ஒண்ணுமே கிடையாது, இவ சைபர் அப்படி நினைச்சுதான் நீ என்ன ட்ரீட் பண்ணிருக்கன்னு நல்லா புரியுது. இதுக்கு மேலயும் வந்து என்ன அப்படி ட்ரீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அதோட மறுநாள் என்ன பண்றான்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஹீரோயின் வந்துட்டு எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த இடத்துக்கு போறான். எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளைக்கே வந்து எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணணும் இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்க சான்ஸே இல்ல, ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு யாரோட கல்யாணம் நடக்குது அப்படின்னும் போது அவங்க போறாங்களே அவங்க பொண்ணோட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நேரா அங்க போயிட்டு அவங்க கிட்ட காலில் விழுந்து கதறான், தயவு செஞ்சு வந்துட்டு நாளைக்கு எனக்கு இந்த சான்ஸ கொடுங்க, என்னோட வாழ்க்கை இதுலதான் அடங்கி இருக்கு, இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கதறான். அவங்களும் போனா போகுது அப்படின்னு சொல்லி இவனுக்காக விட்டு கொடுத்துடுறாங்க. அடுத்து போய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா எப்படியாவது அவகிட்ட போய் சொல்லி நாளைக்கு இந்த இடத்துக்கு வெட்டிங் ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். கடைசியா இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் உனக்காக நான் பண்றேன், நீ இந்த அளவு அவளுக்காக எஃபர்ட் போடுறேன்ற ஒரே காரணத்துக்காக அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட மாடலிங் போட்டோ ஷூட் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெஸ் போட்டு இங்க கூட்டிட்டு வர அவள. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்துட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கான். மன்னிச்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எதுக்காக நான் வந்துட்டு உனக்கு சான்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பா என்னால முடியவே முடியாது, நீ என்ன நினைச்சுக்கிட்ட எனக்கு எல்லா விஷயமும் வந்துட்டு ஞாபகம் வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எனக்கு நீ எப்ப போட்டோஸ காமிச்சியோ அப்பயே எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. நான் பண்ண ப்ரொசீஜர் என்னன்னு உனக்கு தெரியுமா? நம்ம வந்து இந்த உலகத்திலேயே யார ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த மனுஷனை மறக்கிறது தான். இப்ப புரியுதா எதனால வந்து எனக்கு உன்னை ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிட்டு? இப்போதைக்கு என் மனசுல உன் மேல ஒரு சொட்டு லவ் கூட கிடையாது, அதனாலதான் வந்து உன்னை எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே நல்லதுக்கு தான், தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என்னை வந்து கஷ்டப்படுத்தாத. நான் வந்து திரும்பவும் திரும்பவும் உன்னை பார்த்தா கூட உன் மேல எனக்கு இனிமே லவ் வராது. இதெல்லாம் ஞாபகம் இல்லாம இருந்திருந்தா கூட உன் மேல எனக்கு லவ் வந்திருக்கும். எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு மேல கண்டிப்பா வந்துட்டு உன் மேல லவ் வரவே வராது. நான் உன்னதான் இந்த உலகத்துல ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாளா. அதோட அவன் அங்கேயே நெஞ்சு புடிச்சுக்கிட்டு விழுந்துடுறான். அதோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்டயே இவன் போறான் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவளை பத்தின நினைவு எல்லாத்தையுமே நான் மறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே வந்து இவனால அவளோட மெமரிஸ அழிக்கவே முடியல. அதோட 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு எல்லாம் இருக்காளா. இவன் நல்ல குடிகாரன் ஆயிட்டு ஹீரோயினோட வீட்டு பக்கத்துலயே உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் திரும்பவும் திரும்பவும் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து எடுத்து பாக்குறான். ஆனா இவனால ஹீரோயினை மறக்க முடியல. அதுக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்துட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா நம்புற. அந்த வருத்தம் மனசுல இருக்கிற வரைக்கும் உன்னால கண்டிப்பா இந்த விஷயத்த மறக்கவே முடியாது. இது வந்து எல்லாத்தையும் விட ஆழமா உன் மனசுல இருக்கு. உண்மை என்னன்னு சொல்லணும்னா நீ அவளை மறக்க கூடாதுன்னு நினைக்கிற, அதனாலதான் உன்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் குடிச்சு குடிச்சு பயங்கர ஒரு குடிகாரனாவே ஆயிட்டான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவன் மேல ஒரு தப்பு கூட கிடையாது. உயிருக்கு உயிரை என்ன காதலிச்சா அந்த ஒரே பாவத்துக்காக அவளை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலேயாவது அவ ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதை நான் தொலைவுல இருந்து பார்த்து என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டு வாசல்ல பிச்சைக்கார மாதிரி உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி ஒரு நல்லபடியான லைஃப வாழணுமே தவிர அவங்களையும் போய் தொல்லை பண்ணக்கூடாது, அதுக்குன்னு இந்த மாதிரி குடிகாரனாவும் ஆகக்கூடாது. சோ இதோடய இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.